விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோயிலாறு அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிளவக்கல் நீர்த்தேக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 1971ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. முதலில் ஒரே அணையாக கட்ட திட்டமிடப்பட்ட பிளவக்கல் நீர்த்தேக்கம் பின்பு பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோயிலாறு அணை என 2 அணைகளாக கட்டப்பட்டன. பிளவக்கல் பெரியாறு அணை 47 அடி முழு கொள்ளளவும், கோயிலாறு அணை 42 அடியும் முழு கொள்ளளவும் கொண்டது. இந்த 2 அணைகளையும் நம்பி பெரியகுளம், வீராக சமுத்திரம், பூரிப்பாறை குளம், கொடிக்குளம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது பிளவக்கல் பெரியாறு அணையில் 25 அடி நீர்மட்டமும், கோயிலாறு அணையில் 30 அடி நீர்மட்டம் உள்ளது. ஆனால் அணைகள் கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்தும் ஒரு முறை கூட 2 அணைகளிலும் தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவிலாறு அணை மிகப்பெரிய ஒரு அணைதான். அதை தூர்வாரினால் விவசாயத்திற்கு தண்ணீரை தேக்கி வைத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி விவசாயியுடைய ஆதாரத்தை பயன்படுத்துவதற்கு கோவிலாறு அணையை காலதாமதம் செய்யாமல் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோயிலாறு அணைகளில் முட்செடிகள் வளர்ந்தும் மரங்களாகவும் காட்சியளிக்கின்றன. பருவமழைக்கு முன்பு 2 அணைகளிலும் தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.